அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 667வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 667வது நாளில் இஸ்ரேலுக்குள்ளால் பயங்கர நெருக்கடி. அந்த நெருக்கடிகள் கான் யூனிஸிலிருந்தும் சுஜியாவிலிருந்தும் எடுத்து வரப்பட்ட பிணங்கள் ஏற்படுத்தியவை. கான் யூனிஸில் நேற்று அல் காசம் பிரிகேட்ஸ் அல் குட்ஸ் பிரிகேடோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆம்புஷை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது. அதில் ஏராளமானோர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். அதை இஸ்ரேல் அப்படியே மூடி மறைத்து விட்டது. ஆனால் ஹெலிகாப்டரை ஓட்டி வந்தவர்கள் இவர்களெல்லாம் வெளியிலே கதறிவிட்டார்கள். இப்படி பிணங்களை பொறுக்குவது மிகவும் கடினமாக இருக்கிறது எங்களுக்கு என்று. அந்த மிலிட்டரி வெஹிக்கிளை இராணுவ வாகனத்தை டாக்கிக் என்ற ஒரு வகை இதை கொண்டு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிகுண்டை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். இந்த வெடிகுண்டுக்கு அதிசய குணம் என்னன்னா, இது தாக்கின உடனே அந்த ஏரியா வெடிப்பது மட்டுமில்லை, நின்று கொஞ்ச நேரம் எரியும். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் எரிந்து இறந்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய கவலையாக இஸ்ரேலுக்குள்ளால் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்தது அதே போல் அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸு சுற்றி அடிக்கிறான். கான் யூனிஸில் அடிச்சுட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் சுஜயாவில் ஒரு தாக்குதல், அதே நேரத்தில் அல் மந்தர் என்ற ஒரு தெருவில் சுஜயாவுக்கு பக்கத்தில் ஒரு அடி. பயங்கரமான இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த இழப்புகளுக்கு இடையே இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அமளி. அதில் 2 வீடியோ வேற அல் காசமும் அல் குட்ஸும் வெளியிட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் அவங்க இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழிக்கிறார்கள் என்று. அது இஸ்ரேலிய மக்களை ஒரு பெரிய ஸ்டம்பிங் பிளாக்காக ஆகிறது. அடுத்தால ஒரு வீடியோ என்னன்னா, இந்த ஹாஸ்டேஜஸ் அழைச்சிட்டு போனாங்களே இவங்கெல்லாம் பட்டினி கிடக்கிற ஒரு ஃபோட்டோ. இதில் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எதை சாப்பிடுவோமோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இவன் நின்று சண்டை போடுறான், அவனை மயங்கி கிடக்கிறான். அதில் ஒருவன் நான் சாவின் மடியில் இருக்கிறேன் என்று அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். உணவுப் பொருட்களை விட்டு தொலைச்சா எங்களுக்காவது உணவு கிடைக்கும் என்கிற பாணியில் அது இருக்கிறது. இன்னொரு வீடியோ, இப்பொழுது பிடித்த ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவன், ஒருத்தனை பேர் யுவா அட்டார் டேவிட் என்று சொல்லுகிறார்கள். அவன் என்ன ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கான்னா, சக இராணுவத்தினரே சாவாதீங்க, ஒழுங்காக சரண்டர் ஆயிருங்க. இந்த யுத்தத்தில் நமது இராணுவ தளபதியிலிருந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஜெயிக்க முடியாதுன்னு, ஒரு நாள் நாம் வெளியிலே போவோம் என்று. அப்போ இந்த பட்டினி கிடக்கக்கூடிய வீடியோ, ஹாஸ்டேஜ் பட்டினி கிடக்கக்கூடிய வீடியோ வந்த உடனே இஸ்ரேலில் பெரிய போராட்டம். நத்தியான்ஹூ தேவையில்லாமல் இதை இழுத்துட்டு கிடக்கிறான், எங்களுடைய மக்களை நீ குண்டு போட்டு கொன்னா இப்போ பட்டினி போட்டு கொலை செய்கிறாய் என்று. இதனிடையே நத்தியான்ஹூ ரெட் கிராஸ் போய் அங்கே வேலை செய்யணும், அல்லது ரெட் கிராஸ் போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அபு உபைதா சொல்லியிருக்காரு, நீ காசா அவனுடைய பிளாக்கேடு, நீ சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை தடுத்து வைப்பதை உள்ள விடு, இவங்களுக்கு தாராளமாக உணவு மருந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். அது இல்லாத வரை எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்களோ அதை தான் அவங்களும் சாப்பிட முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது இஸ்ரேலில் பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கிறது. அதையெல்லாம் விட பெரிய அழுத்தம் என்னவென்று சொன்னால், நேற்று இந்த 667 நாள்லையும் என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க கணக்குப்படி 668. அப்போ 667 நாள் வரைக்கும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை a group of ex military officers, அதாவது ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் உட்பட பலர் அதில் ஒரு அறிக்கையை தயார் செய்கிறார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மே மாதம் நம்ம ஒரு பெரிய ரகசிய திட்டத்தை அங்கே செயல்படுத்தினோம். காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து விடுவது, மக்களை எல்லாம் ஒரு பகுதிக்கு கொண்டு வந்து விடுவது, அங்கிருந்து காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றி விடுவது என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அது ரகசியமாகவே இருந்து தோற்றும் போச்சு. அது தோற்று போனதையும் நாம் ரகசியமாகவே வச்சுருக்கோம். அப்போ ஒரு டோட்டலாக ஒரு இழப்பு நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இது என்னன்னா, ட்ரம்ப்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட், 100 எக்ஸு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் ஒரு கோரிக்கையை ட்ரம்புக்கு வைக்கிறாங்க.
நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர் நத்தியான்ஹுவினுடைய அரசியல் தற்கொலையை தடுத்து விடுங்கள். ஸ்டாப் த வார், ரிலீஸ் த ஹாஸ்டேஜஸ், யுத்தத்தை நிறுத்துங்கள், அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவியுங்கள். இப்போ பிரிஸ்னர்ஸ் ஆஃப் வார்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்போ நிறைய பேரை ஹமாஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்களையும் விட சொல்லுங்க. அடுத்தது ரீபில்டு இஸ்ரேல், இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இஸ்ரேலுக்குள்ளால எல்லாமே ரொம்ப சீராக இருக்கிறதாகவும், காசால தான் எல்லாமே பட்டினி கிடக்குறாங்க, பில்டிங் இடியுது, இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது 12 நாள் யுத்தத்தில் அவங்களும் அதற்கு பிறகு தொடுத்து ஹூத்திஸ் தாக்கிய தாக்குதலில் இஸ்ரேல் அழிஞ்சு போய் கிடக்கு. இப்போ உலக அரங்கில் ரீபில்டு காசான்னு இருந்தது, காசாவே நாம் கட்டி எழுப்புவோம்னு இருந்தது, இப்போ இஸ்ரேலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறவே. இது வந்து இந்த இராணுவ அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையில் மிகவும் முக்கியமானது. அடுத்தது ஒரு கம்ப்ளீட் ஆக்குபேஷன் ஆஃப் காசான்னு சொல்லி ஒரு திட்டத்தை நத்தியான்ஹு ட்ரம்புக்கு கொடுத்ததாகவும் ட்ரம்ப் அதை ஒத்துக்கிட்டதாகவும் செய்தி. ஆனால் இந்த அறிக்கையை இந்த 100 இராணுவ அதிகாரிகளும் சேர்ந்து களத்தில் இறங்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எடுத்ததில் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாங்க. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டி, நம்மளுடைய இராணுவத்தினோட போரிடும் இது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. வீக்கன் அவர் கேப்பபிலிட்டிஸ், நம்மளுடைய திறமைகள் மிக குறைஞ்சிட்டு வருது. இராணுவம் வந்து பெரிய அளவில் வெக்ஸ் ஆகி தற்கொலை பண்ணுறாங்க. எஞ்சவர்கள் ஹமாஸ்டையும் அங்கே இருக்கக்கூடிய 13 போராளிகள் குழுக்கள்லையும் மாட்டிக்கிட்டு சாவுறாங்க. அது ஹாஸ்டேஜஸோடைய லைஃப்பை இது பண்ணும். இனி ப்ராக்டிக்கலாக இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கலாக 667 நாளில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, நார்தன் காசாவை முழுசாக கையில் எடுத்துருவோம்னு போய் பெய்த் ஹானூனில் நம்ம என்டர் ஆகிருங்க, அவ்வளோதான். அப்போ கான்யூனிஸில் இன்னும் என்டர் ஆகலை. நம்ம நித்தம் செய்தி சொல்லும்போது வாகனங்கள் வந்தது, அந்த வாகனத்தை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உடைச்சாங்க, மெர்காவா 4 வகை டேங்குகளை உடைச்சாங்க, நாமர் டேங்குகளை உடைச்சாங்க, ஏபிசி ஆர்ம்டு பர்சனல் கேரியரை உடைச்சாங்க, உணவுப் பொருட்கள் போவதை துண்டித்தார்கள் என்கிறதெல்லாம் கான்யூனிஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா உள்ளே என்டர் ஆக முடியல. இந்த அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவன் இன் ஒன் பிளேஸ் வேர் வி ஹவ் என்டர்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பெய்த் ஹானூனில் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு உள்ளே போயிருக்கோம், அதுலேயும் சில பாயிண்ட்ஸோடு நிற்கிறோம். பெய்த் ஹானூனே நம்ம ஃபுல்லாக பிடிக்க முடியல. இதையெல்லாம் கேட்கும்போது நீங்கள் பெய்த் ஹானூன் அமெரிக்காவோட ஒரு பெரிய நாடு, கான்யூனிஸ் இந்தியாவுடைய ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒரு நாடு, சுஜையா எல்லாத்தையோட உலகத்திலே பாதி கண்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் முனிசிபாலிட்டிஸ் தான். போராளிகள் எவ்வளவு தீர்க்கமாக போராடி கொண்டு இருந்தால் இதையெல்லாம் அவர்கள் உள்ளே விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது இந்த அறிக்கை தான் சொல்லுது. வேர் வி ஹவ் எண்டட் ஈவன் இன் அட் பெய்த் ஹானூன் வி ஆர் அட் இன் ஸ்மாலர் பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன பாயிண்ட்ல தான் நிற்கிறோம். அப்போ அது பிறகு காசாவை எப்படி நீ அமைக்க பிடிக்கிறது? இது மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புறதுக்கு அடிக்கடி நத்தியானு கொண்டு வர்றது. ஆப்ரேஷன் அயன் சோடுமா, ஆப்ரேஷன் கிடியாட் சாரியட்டுமா, இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வந்து எல்லாமே தோற்று போய் இருக்கிறது. அதில் இன்னொரு முன்னாள் இராணுவ அதிகாரி எஸ்தக் பிரிக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வந்து உலகம் முழுவதும் அன்டச்சபிளாக மாறிட்டோம், தீண்டத்தகாத மக்களாக மாறிவிட்டார்கள். உலகத்தின் பல்வேறு இடங்களிலும் இருக்கக்கூடிய யூதர்களும் யூத ரிப்பீன்களும் என்னை தகவல் கொண்டு சொல்லுகிறார்கள், நாங்கள் வெளியில் தலை காட்ட முடியலை, எங்களுக்கு உலகத்தில் எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. இவன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நத்தியானு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நோ த்ரெட் ஃப்ரம் சிரியா, நோ த்ரெட் ஃப்ரம் ஹமாஸ், நோ த்ரெட் ஃப்ரம் ஈரான்னு ஒரு ஸ்லோகனை வச்சு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய யூதர்கள் இந்த எஸ்தக் பிரிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. அப்போ நம்ம இன்டர்நேஷ்னலாக என்ன ஆகிட்டோம், அவர் வந்து வேற மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து அன்டச்சபிள், தீண்டத்தகாத மக்களாக ஆகிவிட்டோம். அடுத்தது அதே போல அவர் சொல்லுகிறார், நம்ம அழிந்து கொண்டு இருக்கும் இந்த நிலையில் நம்மளை ஒரு லெப்பர் ஸ்டேட், தொட்டா நோய் பரவிடும்னு நினைக்கிற மாதிரி ஒரு தொழுநோய் நாடு என்று நினைக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்படுத்தி தந்தது நத்தியான்ஹு. அடுத்தது கால் ஃபார்
கம்ப்ளீட் விக்டரி நடக்கவே நடக்காது. ஹாஸ்டேஜஸை ஒன்றால் மீட்க முடியல, டெனட்ஸை ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியலை. ஹமாஸினோட போராடும் திறன், யுக்தி, ஆயுதம் எல்லாம் வளர்ந்துருக்கிறதே தவிர இது வரைக்கும் குறையில. ஆனால் நம்ம நிலைமை என்ன? நம்மளுடைய இராணுவம் தளர்ந்து போய் கிடக்கிறது என்று 2 அறிக்கைகள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இப்போ ஒரு புது திட்டங்கிற மாதிரி அந்த திட்டத்தில் ஒரு பகுதி அதிகமான உணவுப் பொருட்களை நாம் அனுப்புவோம் என்பது இந்த 9 நாட்களில் ஜூலை 27 ஆகஸ்ட் 4 வரைக்கும் 674 ட்ரக்ஸு உள்ளே போனதாட்டு செய்தி இருக்கு. ஒரே நாளில் 600 போனால் தான் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும். ஆனால் 9 நாளில் ஒரு நாளைக்கு 60 வீதம் இது போனால் எந்த புண்ணியமும் இல்லை. அடுத்தது ஏர் டிராப்ஸ் ஃபுட்டு, அதை நிறைய பேர் ஜோர்டானு நாடு அரபு நாடுகள்லாம் கண் துடைப்புக்கு செய்தாலும் ஏதோ உணவு போகுதுன்னு நான் நேற்று சொன்னேன். ஆனால் உலக நாடுகளில் பலர் என்ன செய்கிறாங்கன்னா, மொரோக்கோ எப்படி இஸ்ரேலோட சீஸை அடித்து தள்ளிட்டு ஒரு 150 டன் உணவுப் பொருளை உள்ளே கொண்டு போனானோ அது மாதிரி நீங்கள் ஏன் இந்த ட்ரக்கில் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க? ட்ரக்கில் போனால் தான் முடியும். நீங்கள் போடக்கூடிய பல விமானங்கள்லையும் போடக்கூடிய 200 300 டன்னு தான் ஒரு ட்ரக் லோடு. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா, நேரே அந்த சீஸை உடச்சிட்டு உள்ளே போகலாம். மொரோக்கோ செய்ததை உங்களால் ஏன் செய்ய முடியலைன்னு கேட்குறாங்க. இப்போ இன்னொரு அறிக்கை நான் சொன்ன அதே கண்டென்ட்டில் தான். அதில் சின்பத் தலைவர்களும் மொசாது தலைவர்களும் முன்னாள் தலைவர்களும் இருக்கிறார்கள். அவங்க காசா வார் நமக்கு எதையுமே பெற்றுத்தரவில்லை. ஆனால் நத்தியானுகு மனது வைத்தால் யுத்தத்தை நிறுத்தலாம், எல்லா ஹாஸ்டேஜையும் ஒரே மூச்சில் வெளியில் கொண்டு வந்துடலாம், இஸ்ரேலை இனிமே கட்டி எழுப்பதை பற்றி ஆலோசிக்கலாம், கட்டி எழுப்ப முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 100 பேர் கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான டுகெதர் வி ஹாவ் 1000 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா ஒரு 1000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக எங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இட் இஸ் அவர் டியூட்டி டு ஸ்பீக் அவுட் வாட் இஸ் ட்ரூத். எங்களுடைய கடமை என்று நினைக்கிறோம் உண்மையை உங்கள் மத்தியில் வைப்பது. அதனால் நீங்கள் யுத்தத்தை நடத்துவது தவிர ஹமாஸை வெல்ல முடியாது. ஹமாஸ் இனிமேல் ஒரு த்ரெட்டாகவும் இருக்காது. நீங்கள் தனி பாலஸ்தீனத்தை அவர்களுக்கு கொடுத்து ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்து, தனி பாலஸ்தீனத்தை சொல்லலை, சீஸ்ஃபயரை கொண்டு வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுன்னு தனி பாலஸ்தீனத்தை பற்றி அவங்க சொல்லுது. உலகம் முழுவதும் இது வளர்ந்து கொண்டே வருகிறது. அது போராளிகளுக்கு உற்சாகத்தையும் நமது வீரர்களுக்கு சோர்வையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. மனசோர்வு, ஆயுதம் இல்லாதது, பட்டினி எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸை வீக்கன் பண்ணிட்டு இருக்கு. இதனால ஆர்மிக்குள்ளால ஒரு கூட்டம், அரசியலில் ஒரு கூட்டம், இந்த ரெண்டுக்கும் இடையில டென்ஷன் இது மாதிரி பீக்குக்கு போனதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வெஸ்ட் பேங்க் கெடுபிடிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஹூத்திஸ் உருப்படியாக 3 காரணங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இதே அறிக்கை சொல்கிறது. ஒன்று, ரெட்சியில் கம்ப்ளீட்டாக நமக்கு எதுவும் வராமல் ஆகிட்டான். 2வது, ரெட்சி பிளாக்கேடு கம்ப்ளீட்டாக ஆகிட்டான். அடுத்தது நார்தன் இஸ்ரேலில் நம்ம அரைகுறையாக இருந்த மக்களும் ஓடி வந்துட்டு இப்போ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸும் வைக்க முடியலை. கோடிக்கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து பஷீர் ஷிபால வச்சிருந்த மின் உலைகள், அணு உலைகள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டான். அடுத்தது அவங்களுடைய மெயின் விக்டரி இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரியும்னா, ஹால்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் இன் வெஸ்ட் பேங்க். மேற்கரையில் உன்னுடைய எல்லா கட்டுமானங்களையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி விட்டார்கள் அந்த அறிக்கை சொல்லுது. ஆனால் நேற்று ஹூத்திஸ் என்ன செய்திருக்காங்கன்னா, சென்ட்ரல் இஸ்ரேலை எதுக்குன்னு தெரியல பயங்கரமாக குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதில் மொத்த சென்ட்ரல் இஸ்ரேலும் மத்திய இஸ்ரேலும் பதுங்குக்குழிக்கு போயிருக்கிறது. இனி ஈரான் ஒரு பெரிய பாம் செல்லை போட்டிருக்கு. அது ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டட் மிசில் ஒன்றை தயாரித்து இருப்பதாக. இப்போ குண்டு அதுகிட்ட கிடையாது. இந்த நியூக்ளியர் வார்ஹெட்டுங்கிறது ஏஐ கிரியேட் பண்ணதா அல்லது உலகத்தில் ஈரானும் அணு ஆயத்தை பெற்று விட்டது, இல்லைன்னா அதனால் அது உலகத்தை அழித்து விடும்னு ஏதாவது யுத்தத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா ஊடகங்களிலும் நியூக்ளியர் ஹெட் ஆஃப் ஈரான் பெரிய இடத்தை பிடிக்கிறது. அடுத்தது உன்கிட்ட பேசணும்னா எனக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஈரான் இப்போ நியூக்ளியர் வார்ஹெட்டை தயாரித்ததுனால அணு தலையுள்ள ஒரு ஏவுகணையை தயாரித்து விட்டதால் அது தைரியமாக ஒரு வேலையை சொல்லுது. அமெரிக்காட்ட காம்பன்சேஷன், நீ எங்களுடைய அணு உலைகளை தாக்கியதுக்கான நஷ்ட ஈடு வாங்காமல் விடவே மாட்டோம். ஒன்னாயிட்ட ட்ரம்ப்பை நாங்கள் மதிக்கவே இல்லை. உன் குழுவோ இன்னும் உலகத்திலே யார்கிட்ட பேசினாலும் முதல்ல காம்பன்சேஷனை வை,
அப்புறம் பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஈரான் வந்து தன்னுடைய பொசிஷனை ரொம்ப பலமாக்கிருக்கு. ஹூத்திஸு தன்னுடைய தாக்குதல் மூலம் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் இயால் அமீர் உட்பட அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, கிரவுண்ட் இன்வெஷன் வில் என்டேஞ்சர் ஹாஸ்டேஜஸ் லைஃப்ஸ், வீக்கன் அவர் கேப்பபிலிட்டிஸ். நாலு போக போக நம்ம ஆட்கள்லாம் தளர்ந்துக்கிட்டே இருக்கான், எதிரி வந்து பலப்பட்டுக்கிட்டே இருக்கான் சொல்லுகிறது. ஆக நான் ஒரு கான்யூனிஸையே பிடிக்க முடியாத இவர்கள், அது வந்து 2 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம், 54 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஒரு பகுதி தான். இதை பிடிக்கிறதுக்கு 667 நாளாக சண்டை போட்டதில் அந்த எஸ்தக் பிரீக் உட்பட்ட அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எங்கேயுமே உள்ளே போக முடியல, பெய்த் ராணுவில் தான் கொஞ்சம் போனீங்க, அதே உங்களை வாசப்படியில் தடுத்து நிறுத்திருக்காங்கிறது. இணைந்திருங்கள். இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பட்டினிச்சாவும் ஸ்டார்வேஷனும் எல்லா இடமும் இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாசித்தவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில்